தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகர் எங்கள் முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டின்படி எங்கள் அமைச்சர் திரு பி.கே. சேகர் அவர்கள் எடுத்த முயற்சியால் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று துறைமுக பகுதியிலே 48 கோடி செலவிலே ஒரு கழிவுநீர் சுத்தக பம்பிங் ஸ்டேஷனை இன்று அடிக்கல் நாட்டு விழா நடத்திருக்கிறோம். கூடவே பார்த்தீர்கள் சுமார் 18.4 கோடி ரூபாய் செலவிலே ஒரு சப்ஸ்டேஷனும் இந்த பகுதிக்கு கொண்டு வருகிறது. தொடர்ந்து வடசென்னை வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து எங்கள் அமைச்சரின் தலைமையிலே தளபதி அவர்களின் வழிகாட்டின்படி தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை வடசென்னைக்கு கொண்டு வந்துட்டு நன்றி, வணக்கம். நன்றி. அவர் உங்களை தான் கேட்பாங்க. இது பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு சுமார் 8லிருந்து 12 மாதத்துக்குள் இந்த பணியெல்லாம் முடிந்துவிடும். கண்டிப்பாக தேர்தல் வருவதற்கு முன்னால் இது நாங்கள் திறப்பு விழாவை நாங்கள் நடத்துவோம் என்பது உறுதியளிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளாக பழமையான கழிவுநீர் குழாய்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடைப்பு ஏற்படுகிறது. ஏற்கனவே அமைச்சர் அவர்களும் நானும் இந்த பகுதியில் முடிஞ்ச வரைக்கும் புதிய கழிவுநீர் குழாய்களை நாங்கள் பதித்திருக்கிறோம். ஆனாலும் இங்கு பம்பிங் ஸ்டேஷன் வருவதால் எளிதிலே இங்கே இருக்கின்ற கழிவுகளை அகற்றுக்கான முயற்சி எடுக்கிறோம். அதில் இன்னைக்கு பெருகி வருகின்ற மின்சார தேவை மனதில் கொண்டு சுமார் 18.4 கோடியிலே இன்று ஒரு சப்ஸ்டேஷன் கொண்டு வரும். அது கொண்டு வருவதால் இந்த பகுதிக்கு தேவையான மின்சார பிரச்சனையை தீர்ப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. கேள்வி மம்புக்கு உங்களுக்கு கேட்குறாங்கடா, உங்களுக்கு மம்புக்கு சொல்லுமா கேளு. திமுக பேசியே வளர்ந்த கட்சி, விரைவில் பேசி பொன்முடி அவர்கள் சரி சொல்வார். கேட்கின்ற ஆட்களினுடைய தகுதியை பொறுத்து தான் பதில் வரும். விலாசமற்றவர்களுக்கு நாங்கள் விலாசம் தர தயாராக இல்லை. அது அவர் வைகோ சார், துரை வைகோ சார் தான் கேட்கணும். அது அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை நாங்கள் எப்பயும் தள்ளுறதில்ல. எங்கள் முதல்வரம் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. ஒரே இடத்துல அடுத்த கட்சி பிரச்சனையை பேசலான்னு பார்க்குறேன். இந்த நீட்டில் உயர்ந்தவர்கள் உங்களுக்கு அதிமுக சார்பில் இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க. ஜெயக்குமார் முன்னாடி கலந்துக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் அதில் இன்றைக்கி அவருடைய அதிகாரப்பூர்வமான அந்த சேனல் கலந்துக்கிச்சான்னு விசாரிச்சுட்டு அப்புறம் கேளுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.